எனது அன்பான இளைஞர்களே, இன்னைக்கு 1,00,000க்கும் மேலான இளைஞர்களுக்காக அரசாங்கத்தில் வேலைக்காக நியமன கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களோட இந்த வெற்றியை நீங்க அடைஞ்சிருக்கீங்க. நான் உங்க எல்லோருக்கும், உங்க குடும்பத்துக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இளைஞர்களுக்கு நம் இந்திய நாட்டுல வேலை குடுக்கணுங்கிற பிரச்சாரம் இங்கு தொடர்ந்து ரொம்ப வேகமா நடந்துகிட்டு வருது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில வேலைக்காக குடுக்கக்கூடிய விளம்பரத்திலிருந்து நியமன கடிதம் குடுக்கிற வரைக்கும் ரொம்ப நீளமான நேரத்தை கடக்க வேண்டியதா இருந்தது. இந்த தாமதத்தை பயன்படுத்தி அதுக்கு நடுவுல லஞ்சத்துக்கான விளையாட்டும் நடத்தப்பட்டது. நாம இப்ப இந்திய நாட்டுல வேலை கிடைக்க வேண்டிய விஷயத்துல நம் நாட்டு இளைஞர்களுக்கு ரொம்ப சுலபமான விஷயமா மாத்தியிருக்கோம். அது மட்டும் இல்ல, இந்த அரசு யாருக்கெல்லாம் வேலை தேவையோ அவங்க எல்லோருக்குமே மிக குறைந்த நேரத்துல வேலை கிடைக்கணும்னு முயற்சி பண்றோம். இதனால எல்லா இளைஞர்களுக்கும் தன்னோட திறமைய நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடைச்சே தீருது. இன்னைக்கு எல்லா இளைஞர்களோட மனசுலயும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்க தங்களோட பெரு முயற்சியினாலையும் தனக்குள்ள இருக்கிற திறமைய மையமா கொண்டு தன்னோட இடத்த பிடிக்க முடியும்னு நம்புறாங்க. 2014க்கு அப்புறமா எங்க முயற்சி என்னவா இருக்குன்னா, நம்மோட இளைஞர்களை இந்திய அரசோட இணைச்சு இந்த நாட்டோட முன்னேற்றத்துக்கு ஒரு காரணமா ஆக்கணும் தான். இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தவங்க அவங்களோட 10 வருஷ ஆட்சியில எந்த அளவுக்கு அரசாங்க வேலைகளை கொடுத்தாங்களோ அதை விட ஏறக்குறைய 1.5 மடங்கு அதிகமாக அரசாங்க வேலைகளை இந்த வாஜ்பாயின் அரசு கடந்த 10 வருஷத்துல வழங்கியிருக்கு. இன்னைக்கு டெல்லியில ஒரு இன்டகிரேட்டட் ட்ரெய்னிங் காம்ப்ளெக்ஸுக்காக அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த புது ட்ரெய்னிங் காம்ப்ளெக்ஸ் மூலமா கெப்பாசிட்டி பில்டிங்குக்கான எங்க முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு.